கேரளாவில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கு தற்காலிக துணைவேந்தர்களை நியமிச்சிருந்தார் ஆளுநர். இந்த உத்தரவை ரத்து செய்திருக்கு ஹைகோர்ட். தமிழ்நாட்டை தொடர்ந்து அங்கேயும் சில நடவடிக்கைகள் அதி தீவிரமா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இப்ப வந்திருக்கக்கூடிய துணை நம்ம கவர்னருக்கு முன்னால கேரளாவினுடைய கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா அங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய நம்முடைய கவர்னர் எப்படி செயல்படுறாரோ அதை விட மூர்க்கமாக செயல்பட்டவர் தான் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு கவர்னர். அவர் இப்ப வேற மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. இவரு வட மாநிலத்துல இருந்து இங்க வந்திருக்காரு. அவருக்கு இவரு கொஞ்சம் ஸ்லோவா செயல்படுறாரு. ஆனா ஒரு கல்வித்துறையில தற்காலிகமான துணைவேந்தரை நியமனம் செய்து அதன் மூலமாக சில நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் ஒரு ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதை மாநில அரசு ஏற்றுக்கல. இது ரெண்டுமே எப்படி பார்க்கணும்னா, தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் எப்படி விரும்புதுன்னா, அதாவது எதிர்கட்சி மாநிலங்கள் அவங்க விரும்புறது கல்வித்துறையில நீங்க யூஜிசி கைட்லைன்ஸ் ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில தேர்வு செய்து நான் ஒரு பட்டியலை அனுப்பி அந்த பட்டியலை நீங்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அதுதான் கவர்னருடைய ரோல். சரி, அந்த ஒன்றிய அரசுக்கு சொல்லக்கூடிய அந்த கைட்லைன்ஸ்ல அனுப்பும் போது கவர்னர் ஒரு ஆளை நியமிக்கலாம் என்று தமிழ்நாடு கவர்னர் ஒரு உள் விதியை புகுத்தினர். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் எவ்வளவு மோசமாக செயல்பட்டார் என்ற உதாரணம் நமக்கு இருக்கு. இப்ப இந்த வகையில இவரே ஒரு ஆளை நியமனம் செய்வதை ஒரு யூஜிசியினுடைய சட்ட விதியாக கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சாங்க. ஏற்கனவே உள்ள விதி அப்படி இல்லை. அப்போ மாநில அரசு மத்திய அரசு இரண்டும் இணைந்து போகக்கூடிய அந்த யூஜிசி கைட்லைன்ஸ் பிரகாரம் மாணவர்கள் லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கல்வி சப்ஜெக்ட்ல தற்காலிக துணைவேந்தர் என்ற ஆளை போட்டு அதன் மூலமாக அட்மினிஸ்ட்ரேஷனை வீணாக்காதீங்க, பர்மனண்டா ஒரு விசியை தேர்வு செய்து அதன் மூலம் ஒரு உறுதிப்பாடான நிலைப்பாடு எடுக்கவும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல அற்புதமான வரவேற்பான தீர்ப்பும் கூட.